அம்மா பாப்பா அப்படி இருக்கு. சரி, உண்மை நாங்க தான் பார்த்துருக்கோம். இந்த குழந்தை பெற்றால் மட்டும் போதாது, பேரை வளர்க்க வேண்டும். வளர்க்காமல் எனக்கு காரணத்தை போட்டு வந்தீர்கள். எங்களுடைய நோக்குக்கு மாறாக இந்த பிள்ளை பிறந்த காரணத்துல எங்களுக்கு தேவையில்லை சொல்லி நாங்க காண்டை போட்டு இருக்கோம். சரி, உங்களுக்கு வேணா நாங்க இலவசமா தரணும், நீங்க எடுத்துருப்போம். இந்த இலவசம் எங்களுக்கு வேண்டாம். சரி, நம்ம பெண்களே சுவாமி பாவையிலே நீங்கள் இந்த பாலகரை வளர்க்க தொட்டால் சரி, புண்ணியத்தை சேருங்கள், பாவத்தை செய்யாதீர்கள். வளர்க்க முடியாது சொன்னால் வளர்க்க முடியாது சொல்லியிருந்தால் இதே காட்டுக்குள்ளே சரி கல்லாவ போய் மண்ணாவ போய் சபித்து விடுவேன். சாப வேணுமா குழந்தை வேணும்? என்ன உள்ளே வளர்க்கலன்னா நந்தி பெருமான் கல்லாக போக மண்ணாக போக கிடவுன்னு சொல்லி சாபத்தை கொடுத்துடுன்னு சொல்றாரு. என்னடி செய்யறது? என் குழந்தைய சேர்த்து நீயே வளர்த்துருவியா? இது உங்கள்கிட்ட சொல்லாமலே இருக்கும். எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஆமாம்மா, நல்ல தூங்குற வேலை உனக்கு. என்ன பெரிய வேலை அது? ஆமாம்மா. ஆமா பெண்களே, என்ன நிச்சயம் இந்த குழந்தை வளர்க்க வேண்டும். சரி, இது சொன்ன போது அதான் அப்போது பாருங்கள், அம்மா இந்த பெண்கள் 3 பேர்கள் சொல்கின்றார்கள். சரி அம்மா என்ன அதிதேவரே, என்ன இந்த குழந்தை நீங்கள் சொன்னபடி வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் ஆனால் ஒரு முகம் ஒருவருக்கு உண்மையுடன் தெரியாமல் அம்மா இருகாலம் இருக்குமே என்று சொன்னால் இருப்போம். நாங்கள் பிள்ளையிடம் பகல் காலம் வருமே என்று சொன்னால் மறந்து விடுவோம். அந்தரத்தில் சம்மதம் என்று சொன்னால் சரி, இந்த குழந்தை தாருங்கள். அப்ப இருள் காலமாக இருந்ததுன்னு சொன்னால் இந்த பிள்ளையை நீங்க உறுதியாக வளர்ப்பீர்கள். சரி, அது போதும் அம்மா. இது சொன்ன உடனே பாருங்கள். சரி, பார்த்தா இந்த நந்தி தேவர் அப்படி மனதில் ஆலோசனை செய்து பார்க்கின்றார். சரி, இப்படி இருக்கு அம்மா நமது வில்லிசை பாராட்டி சரி இந்த அழகப்பபுரத்திலே அம்மா ஸ்ரீ முத்தாரம்மன் ஆலயத்திலே சரி வில்லிசை படிக்கக்கூடிய வில்லிசை கலைஞர்களுக்கு அம்மா அழகாக மலர் மாலை அணிவித்திருக்கின்றார்கள். சரி, அழகாக தேவி ஸ்ரீ முத்தாரம்மனுக்கு அம்மா சிறப்பு வழிபாடு சரி திருமால் பூஜை நடந்து கொண்டிருக்கின்றது. அம்மா அம்மா அங்க இருக்கக்கூடிய மக்களிடத்திலே சரியா அழகான ஒரு வழிபாடை ஏற்று அம்மா இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரையும் ஆகே வாழையேடி வாழையாரே சிறப்பாக இங்கு வாழ்ந்து வரக்கூடிய மக்களுக்கு சரி நல்ல செல்வங்களை கொடுத்து சரி பால்போல் பொங்க வைத்து வவுசுடனே வாழ வைப்பார். அளவுடனே வாழ வைப்பார் என்று சொல்லி சரி அம்மாவிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். அம்மா மனதாக வாழ்த்துகின்றோம். சரி அவ்வாறு நந்தி தேவர் மகிழ்ச்சியோடு சொல்கிறார், இந்த குழந்தையை இந்த பெண்கள் வளர்க்க முடியாது என்று சொல்லவில்லை, சரி இரவு மட்டும் வளர்ப்பேன் என்று சொல்கிறார்கள். அம்மா ஆனா பாருங்க, ஒரு நாள் இரவிலே சரி எந்த குழந்தையை வளர்க்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. ஒரு இரவில் எப்படி பிள்ளை வளரும்? அவன் நந்தி பெருமாள் பாய்க்கின்ற ஒரு இரவில் இந்த பிள்ளை வளராது. அகல நெசி வேண்ட 7 ஆண்டுகள் ஒரு இரமாக நெசி வேண்ட நாம் சாபத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நந்தி பெருமாள்
அப்படி 7 வருடத்தை ஒரே இரவாக போகிறது என்று சாபத்தை கொடுத்தார். சபாஷ். இந்த பெண்களுக்கு மட்டும் 7 வருஷம் இருட்டாக இருக்கும். மற்றவர்களுக்கெல்லாம் இரவு வரும் பகலும் வரும். சரி. அவ்வாறு சாபத்தை கொடுத்து அழகாக இந்த நந்திதேவர் 3 குழந்தையுமே அரைக்கு பெண் கையில் கொடுத்தார். சரி. மகிழ்ச்சியோடு சரிதான். அரைக்கு பெண்ணில் அப்படி அழகா குழந்தை வாங்கினார்கள். அம்மா. குழந்தை வாங்கின உடனே இருள்மயமானது. சரி. எங்கு பார்த்தாலும் இருட்டு. அம்மா. சரி. இருள்மயமானவர்களை பாருங்கள். இந்த 3 பிள்ளைகளுக்கு இந்த அரைக்கு பெண்களாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அந்த தாய்மார்களாக பானமரத்தை ஊட்டினார். அம்மா. தாய்மடிக்கு போன உடனே முப்புராணி சத்தமே போடல. சரி. என்னதான் தாய்மொழி தெரியாம இருக்குமா? உண்மைதான். என்னைக்குமே பாருங்க தாய் வீடு சொந்தம் தான், புருஷன் வீடு நரகம் தான். அதை எவ்வளவுதான் பாருங்கள், பிள்ளை அழுதாலும் ஒரு தாயானவள் ஓடி வந்து அந்த பிள்ளை எடுத்து தன்னுடைய மடியிலே வைத்துக் கொண்ட உடனே பாருங்கள் தாயுடைய கருமுறையில் இருந்தது போன்று அதுக்கு தெரியுமா? சரி. அந்த அம்மாவுடைய உடம்புல உள்ள அந்த மனம் பட்டவுடனே பிள்ளை அழுது உடனே அதான் அந்த காலங்களில் அம்மா உடுத்திருக்கக்கூடிய உடுத்து கழித்து கொண்டிருக்கக்கூடிய பழைய சேலை என்ன செய்வார்கள்? தொட்டி கட்டுவாங்க. இப்பதான் ட்ரிக் தொட்டிருப்பாங்க. ஆமா. அந்த காலத்துல சேலையை தொட்டு கட்டாங்க. இப்ப அப்படி இழுத்துட்டா சரி. அப்படி அழகா குதிச்சுட்டே ரகம் நிற்கவே வேண்டாம். ஆமா. இங்க குதிக்கிற குதி, இந்த ஸ்ப்ரிங் தொட்டில குதிக்கிற குதி கடைசியா டாஸ்மார்க்ல மீன் இங்க குதிக்கிற குதி அங்க மீன் இருக்கு. ஆமா. அப்ப உண்மையில சேலையில தொட்டி விட்டு போடுச்சுன்னா அந்த குழந்தைங்க உடம்பு பாருடைய உருண்டு திரண்டு வரும். அந்த சேலையில உள்ள அப்படி தொட்டில சேலை தொட்டில கிடைக்கும் போது பாரு எப்படி இருக்கும் அந்த உடலை பார்க்கறதுக்கு. அதுல போட்டு பிள்ளைய வளர்க்கும். அப்படி உருண்டு திரண்டு அப்படி வரும். இப்படியாகவே சரி அழகாகவே இந்த குழந்தை எடுத்து சிறப்புடனே தாளாட்டி சீராட்டி வளர்த்து வருகின்றார்கள். சரி. இந்த முப்புராணி 3 பேரும் சரியா இப்படி வளர்த்து வருகின்ற பாருங்கள். தலைமதியை படுத்து 2 தலைமதியை படுத்து சரி. அழகாக நடந்தோடி விளையாடுகின்றார்கள். அம்மா. நடந்தோட பக்குவத்தில் வரும் பொழுது சரி. நடுங்குதல்லோ கைமாட்கள் வெள்ளம். இந்த முப்புராணிகள் 3 பேர் நடந்து வரக்கூடிய பக்குவத்தில் இந்த தேவனுடைய உள்ளம் எதற்காக நடக்கிறது என்று சொன்னால் சாகக்கூடிய இந்த நீலம் குமரன் ஆதித்தன் முப்புராணிகள் 3 பேரையும் அநியாயமாக நந்தி குருபான ஆண்டவடத்திலே வரவாங்கி கொடுப்பதற்காக அழைத்து வருகின்றார்கள். சரி. ஆண்டவடத்திலே இந்த 3 பேரும் வரத்தை வாங்கிவிட்டார் என்று சொன்னால் வருங்காலத்தில் நமக்குத்தான் மிகப்பெரிய இன்னலை ஏற்படுத்துவார்கள். சரி. இந்த முப்புராணிகளை பார்த்து அச்சம் கொண்ட தேவனுடைய உள்ளமானது பட்டியல் திட்டி என்று நடுங்குகின்றது. பார்த்தார்கள் இந்த தேவக்குள் எல்லோரும். அப்படி பாருங்கள். பயந்து இருக்கக்கூடிய சமயம் சரி. இந்த நந்திதேவர் கொடுத்தார் 7 வருட சாபம். அம்மா. பெண்களுக்கு விலகியது. சரி. விடிவுகாலம் பிறந்தது. சரிதான். பார்த்தா இந்த அரைக்கு பெண்கள். அம்மா. எடி. என்னடி? உடம்பு முகம் இப்ப லேசா தெரியுது. லேசா தெரியுது. பிள்ளைக்கு சைஸ் பரடி. ஏன் சைஸ் என்ன போற? எம்மாபுரி பையனர் கடி வளர்ந்துச்சு. அது ரொம்ப வளர்ந்துட்டே தான் போகுது. சரி. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இங்க வெளியே போகுது. பாரதி. என்ன? இனி நம்ம நந்தினியை ஏமாற்றி விட்டார்.
என்ன சொல்லி தந்தாரடி? ஒரு நாள் இரவு மட்டும் வளர்ப்போம் என்று சொன்னது சரி என்று சொன்னார். சரி. இப்ப பிள்ளைக்கு 7 வயசு ஆயிட்டு. நல்ல சக்தி மகாமணி ஒரு நாள் நம்மளை ஏமாற்றினார் என்று பார்த்தால் இந்த நந்தி பெருமாள் நம்மளை நல்ல ஏமாற்றாடி. இப்ப இந்த பிள்ளை எப்படி செய்யுது? என்ன செய்யணும்? மல்லி எடுத்து கொண்டு விடணும். மாசம் 20,000 வருமானம் வரும். காலையிட்டு உட்கார்ந்து சாப்பிட்டு வாங்குவாங்க. இன்னைக்கெல்லாம் பிள்ளைகள்லாம் யாருமா நிறைய பொறுப்பான பிள்ளைகள் இருக்காங்க, பொறுப்பில்லாத பிள்ளைகள் இருக்கின்றார்கள். பொறுப்பில்லாத பிள்ளைகள் பாரு உழைத்து அவருடைய தேவைக்காக செலவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் தவிர பெற்றோர்களுக்கு கொடுக்கின்றார்கள் கிடையாது. ரொம்ப சிக்கல். அது கஷ்டம்தான். சரி. இருந்தாலும் இந்த பிள்ளை நமக்கு தேவையில்லை. சரி. இது மறுபடியும் அப்படி அந்த ஆகாயத்தில் போட்டுவிட்டு சரி அதை நாடகத்தில் போட்டுவிட்டு பெண்கள் மறைந்து விட்டார்கள். அறிந்தார் அத்திதேவர். சரி. அப்படி பார்த்தார். முடிந்த நந்தினிவர்களால் சாபத்தை கொடுத்தார். நிச்சயம் நான் சென்று அந்த பிள்ளையை பார்க்க வேண்டும் என்று சொல்லி சரி அவர் புறப்பட்டு வருகின்றார். இந்த பிள்ளைகளுக்கு சரி நல்லது கெட்டது அழைத்து சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் புறப்பட்டு வருகின்றார். சரி கைலாச மலையிடந்து அழகுடனே புறப்பட்டு வந்தால் இந்த முப்புராதி பிள்ளைகள் முன்னே வந்தார். சரி அப்பா பிள்ளைகளே சுவாமி உங்கள் தாய்மாரை எங்கேப்பா? யாருக்கு தெரியும்? எங்க அம்மா இடத்திலே பாலமிர்தம் அருந்தியது மட்டும் என்னுடைய உள்ளத்தில் நினைவிருக்கே தவிர எங்கள் அம்மாவுடைய முகத்தை நாங்கள் பார்க்கவே இல்லை சுவாமி. தாய் காணலையா? அம்மா தாய் பார்க்காம இருக்கிற வரைக்கும் நல்லது. சரி நீ பிறந்த அன்னைக்கே போட்டு ஓடிச்சான். இப்படிப்பட்ட ஒரு அம்மா நமக்கு தேவையில்லை. பிள்ளைகளே என்ன தாயிலே தந்தையிலே என்று சொல்லி கவலை என்று பட வேண்டாம். சரி தாய்க்கு தாயாக தந்தையாக நான் இருக்கின்றேன். அது போது சுவாமிகளுக்கு உங்களை கைலாசத்தை அழைத்து சென்றேன். சரி பகவானை கண்டு வேண்டிய வரங்களை வாங்கி கொடுப்பேன். எதற்கும் அச்சம் கொள்ள வேண்டாம். சரி என்னுடைய பிறகாலை பாருங்கள் என்று சொல்லி பாருங்கள் நந்தி தேவர். சரி இந்த பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு புறப்பட்டு வருகின்றார். ஆமா அழகாக பாருங்கள். கைலாச வரை நோக்கி வரை உடனே வந்தார்கள். சரி அங்கிருக்கக்கூடிய தேவான்கள் பார்த்தார்கள். அம்மா அண்ணே தம்பி எட்டி பாருடா நினைத்தது நடந்து விட்டது. அம்மா நந்தி இந்த அழைக்கி பெற்ற பிள்ளை அழைத்துக் கொண்டு வெளிமலைக்கு வருகின்றார். ஆண்டவத்திலே அழைத்து வந்த அரியமுறைய வரத்தை இந்த உப்ராதையும் கொண்டு வரைக்கும் நந்தி பெருமாள் வாங்கி கொடுத்து விட்டார் என்று சொன்னால் இந்த கைலாசம் இருக்க விட மாட்டார்கள். சரி மார்கழி சென்று தடுத்து நிறுத்தலாம் என்று திரண்டு வருகின்றார்கள். சரி நந்தி தேவரே என தேவக்கே என்ன இவ்வளவு தைரியமா இருக்கு? எல்லாம் காப்பி குடிச்சிட்டு கைலாயமுடைய காவலாளி நந்தி பெருமாள். அவருக்கு இருக்கிற விஷயம் இருக்கும். ஐயா நந்தி தேவரே என்ன தனியாக வருவீர்கள் தனியாக போவீர்கள். சரி இது என்ன புதிதாக 3 பிள்ளை? அடக்கி பெற்ற பிள்ளைகள் நீலம் கும்பரன் ஆதித்தன் நான் வளர்த்த பிள்ளைகள் ஆண்டவருடைய சொல்லுக்கிணங்க நான் வளர்த்த பிள்ளைகள் ஆகிய வாழ்வதற்கு வழி செய்வதற்காக இறைவனிடத்தை வரவாங்கி கொடுப்பதற்காக அழைத்து செல்கின்றேன். யாருக்கு வர அழைக்கி பெற்ற பிள்ளைகளுக்கா? அம்மா இதோ இருக்கிறானே மூச்சவன். ஆமாப்பா எப்படி வட்டம் தெரியுமா? எப்படி கருக்கூடை ஒட்டாண்டா கருவறுப்பான் போராளி கருக்கூடை ஒட்டாண்டா உலகமெல்லாம் இவன் அழைப்பான் மட்டாமத்தே சனியே நீனோ தெய்வாரே சரி உலகத்தை அழிக்க வேற வெடிகுண்டு தேவையில்லை. அணுகுண்டே தேவையில்லை. இவனை தூக்கி போட்டா போதும் அழிச்சு. ஆமா கருவா இருந்தாலும் அழிச்சிருவான். சரி 3வது வந்திருக்கிறானே அம்மா அட்டமத்த சனி திசையில் பிறந்தவன். சரி 7 நாட்டு சனி அறிவேன். ஆமா இந்த பாருங்கள் என்ன இவனை அழைத்து இந்த கைலாசமலைக்கு வந்திருக்கின்றே. சரி பிறந்த உடனே அந்த பிள்ளையை தலைவரி கொல்லாமல் அம்மா இதற்கு கைலாசமலைக்கு அழைத்து வந்தீர். ஒரு பாம்பை வைத்து ஒரு கூட்டிலே அடைத்து அதற்கு பதிக்கலம் பால் பார்த்து வளர்த்து வரும் பொழுது கொஞ்ச நாள் கழித்து அந்த பாம்படத்தில் விரல் நீட்டும் போது என்ன கொடுக்கும்? அழகான ஒரு முத்தம் கொடுக்கும். சமைச்சுட்டு கொடுக்கும். சத்தம் அப்படி கேட்கும். சரி அப்படி விசத்தை கொடுத்தது இந்த முப்புராதி 3 பேரும். பாம்பு விரதமாய் இந்த பிள்ளைகள் இருப்பார்கள். சரி ஏன் அந்தி தேவக்கே கைலாசமலையில் சரி ஒன்று நீர் இந்த பிள்ளைகள் இருக்க வேண்டும் அல்லது தெய்வான்கள் இருக்க வேண்டும். இந்த வெள்ளிமலை இருந்தால் என்ன இல்லாமல் போனால் எனக்கு என்ன? நான் வளர்த்த பிள்ளைகள் ஆண்டவருடைய சொல்லுக்கிணங்க நான் வளர்த்த பிள்ளைகள் நான் வளர்த்த பிள்ளைகளுக்கு வாழ்வதற்கு வழி செய்ய வேண்டும்.
அதற்காக வழியை விடுங்கள் முதலில். வழியை விடணும். அம்மா டேய், என்ன? நந்தி தேவர் இந்த உப்பராதை கைலாசமலைக்குள் விடாமல் அம்மா. கோட்டை வாசலை அட்ட வெள்ளிமலையுடைய 4 புற வாசலை இழுத்து பூட்டுறார். இது சொன்ன உடனே நந்தியின் பெருமானியும் புறாதிகளை வெளியே தள்ளினார்கள். கோட்டை வாசலை அடைத்தார்கள். சரி. அடைத்த போது நாங்க பாருங்கள் என்னமா இருந்தது? வாசல் அடைபட்ட போதே பட்ட போதே தங்கம் போல நீர்கள் ஆடியதே, தங்கம் போல நீர்கள் ஆடியதே. வாசல் அடைபட்ட போது பட்ட போதே தங்கம் போல நீர்கள் ஆடியதே, தங்கம் போல நீர்கள் ஆடியதே. பூசாமல் நந்தி தேவர் பொன்னிசிதார் முகாதே முகாதே மரமானே ஆடனே பெண்ணிருந்தார் மூவேர மூவேர புராணி குவமாதே குவமாதே உலகமுடனே சொல்வாரே உலகமுடனே சொல்வாரே அப்படியே தெய்வாற்றல் கோபத்தோடு சரி. கைலாசமலை கோட்டை வாசலை அடைத்தார்கள். அம்மா பார்த்தா நந்தி தேவர் சரி. இதற்கு மேல் சண்டை போட முடியுமா? அதான் வேண்டாம், நாமே சென்று இந்த பிள்ளைகளுக்கு வரமாக வேண்டும். சரி. இந்த பிள்ளைகளை கண்டிப்பாக இந்த தெய்வாற்று உள்ளே விட மாட்டார்கள் அம்மா என்று சொல்லி பாருங்கள். சரி. தலைமுடிந்த வண்ணமாகவே சரிதான். முக்காட்டை நோக்கி வருகின்றார் நந்தி தேவர். அம்மா முக்காட்டில் வந்து பார்க்கும் பொழுது சரி. இந்த பிள்ளைகள் அமர வேண்டும் என்று சொன்னால் சற்று கூட நிழல் கிடையாது. சரி. கல்லும் முள்ளிலிருந்த முக்காட்டையை பார்த்து ஒரு சிறிய பரமட கிடையாது. சரி. என்ன செய்வதென்று சொல்லி நந்தியின் பெருமான் அப்படி யோசிக்கின்ற போது என்ன செய்தார்கள்? தன் கையில் இருக்கக்கூடிய வில்லை எடுத்தார். அம்மா பகவானை ஒட்டும் என்று சொல்லி பூமியை ஊன்றினார். சரி. வில்லை கொண்டு பூமியை ஊற்றின பாருங்கள். சரி. வில்லானது வில்வ மரமாக தோன்றியது. அவன் நந்தியின் பெருமான் வில்லை ஊன்றிய உடனே விருப்பம் வச்சு. உனக்கு ஆச்சரியமா எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. ஆமா இவன் நீரும் போற ஒரு நாள் இந்த வில்ல கூட வச்சுதான் பார்க்கலாம். சரி. ஒரு புல்லு கூட முளைக்கல. இப்ப எந்த ஊர்ல முளைச்சுக்க முளைக்கி அழகப்ப பிறந்தது பாரு திருமால் வழிபாட்டு நம்ம பாட்டு வந்து சரி. வில்ல கொண்டு கோயில வச்சவரை பாருவான். ரெண்டு வாழை மரம் முளைச்சுட்டா எங்க முளைச்சது? இந்த மாதிரி குலை போட்டு பாரு உடனே அப்படி முளைத்து வளர்ந்து உடனே குலை போட்டு. ரொம்ப ஆச்சரியம் தான். வேற அந்த பக்கம் பாரு ஒரு வேப்ப மரம் இருக்கா? ஆ. அந்த வாசல் வந்து வாழை மரம் இருக்கா? சரி. இதெல்லாம் நான் வில்ல கொண்டு ஊர்ந்து வந்ததுமா. என்ன சொல்ல வெக்கமான எதுக்கு உண்மை சொல்றது என்ன வைக்க வேண்டிய எனக்கு? அடுத்த ஊர்ல வந்து நின்று வாழை மரம் முளைச்சிருக்கு. சரி. நான் வில்ல கொண்டு வச்சதான்னு சொல்றீங்க. அம்மா உண்மையில வாழை மரம் இருக்கா இல்லையா? அது நிக்குமா? வில்ல கொண்டு வச்சோன்னு வைக்கல. சரி. அதுக்கு முன்னாடி வச்சுட்டாங்க. அப்படியா? நீ வில்ல வச்சப்பறம் வாழை மரம் முளைக்கல. சரி. நீ போனா ஒரு புல்லு கூட முளைக்காது. அதான். நீ இப்ப போற இடம் அப்படிதான் இருக்கும். யாரு போனாலும் புல்லு முளைக்காதுமா. நான் மட்டுமா என்ன? யாராவது தொடர்ந்து ஒரே வழி நடந்து சென்றால் அது முளைக்காது. அது ஆடாக இருந்தாலும் மாடாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும். நந்தி தேவருடைய மகிமை சரி. வில்லாந்து வில் மரம் தோன்றியது. சரி. பார்த்தா நந்தி. அம்மா பிள்ளைகளை என்ன? எதற்கும் கவலைப்பட வேண்டாம். அம்மா இந்த வில்வ மரத்தில் அமர்ந்திருங்கள். சரி. நான் சென்று உங்களுக்காக கைலாசமலைக்கு சென்று சரி. ஈஸ்வரை கண்ட அரிய பெரிய வரங்களை வாங்கி வருகின்றேன். சரி. என்று சொன்னபோது சரிதான். இந்த 30 3 பேரும் மனம் கலங்கி சொல்கின்றார்கள். என்ன சொல்லிட்டாரு? ஐயா நந்தி தேவர், என்ன? நாங்கள் 3 பேரும் எப்படி இருந்தோம் தெரியுமா? எப்படி எப்படிம்மா? தாயில்லாமலே இருந்தோம், போயிருந்தோம். அகப்படி ஓர் இறைவனே, இறைவனே.
ஏமே எங்கள் மீது எவ்வளவு பாசம் எவ்வளவு அக்கறை அம்மா பாசத்தோடு கைலாசவை கரைத்து சென்றீர்கள் சரி அங்கிருக்கும் தெய்வான்களை பார்த்து இந்த வார்த்தை கேட்டார் கருகூட ஒட்டாங்கான் கருவழிப்பான் உப்புராதி உருகூட ஒட்டாங்கான் இந்த உலகமெல்லாம் இவனடிப்பான் சண்டாள பிள்ளைகள் தலையை திருகி கொள்ளாமல் சரி. பாம்புக்கு பால்வார் தலைத்து வந்திருக்கிற நந்தியவாண்டி கேட்டாரே ஒரு கேள்வி செத்தாலும் மறக்காது எங்க உடல்ல ஒரு சொட்டு ரத்தம் இருக்கு வரை மறக்காது நீ சிறு குழந்தை என்று பேசிவிட்டார் தெய்வான்கள் அவன் போகட்டும் ஆணைக்கு என்று ஒரு காலம் வந்தால் சரி. இந்த பூனைக்கு என்று ஒரு காலம் வரும் நாங்கள் 3 பேரும் ஆள் பெருமாள் இருக்கக்கூடிய சமயம் சரி. அந்த ஆணை வந்தாலும் சரி அந்த சிவனை வந்தாலும் சரி எவருக்கும் பயப்பட மாட்டோம் நந்தி உங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பயப்படுவோம் நீரினை வலுவோடு வைக்காவிட்டால் ஆமா. வளர்த்த இடத்தை காணாமல் ஆக்கி விடுவோம் கடைசியில் என்ன சொல்ல பாருங்க நந்தி நீங்களும் எங்களை இந்த உலகத்தில் வலுவோடு நீங்கள் வாழ வைக்காவிட்டால் சரி. உங்களையும் நாங்கள் இல்லாமல் ஆக்கிவிடும் ஆமா அப்பதான் நந்தி தேவனுடைய உள்ளத்தை அப்படி நினைக்கிறாரு சரி. வரத்தை வாங்காமலே வந்து நினைக்கிறான உண்மையிலே இறைவனிடத்தில் நாம் வரத்தை வாங்கி கொடுத்தோம் என்று சொன்னால் அவன் சும்மா இருப்பானா சும்மாயா தேவாதி தேவுக்கள் தான் உள்ள விடாம கதவு கட்டினாங்க சரி. ஒப்ராதியிலே என்ன பிச்சி மனதில் நஞ்சை கலக்கக்கூடாது சரி பிச்சு மனசாங்க நம்ம நல்லதை நினைக்க வேண்டும் ஆமா பச்சை மரத்தில் அடித்த ஆணியை மறுபடியும் எடுக்க முடியாது அது போன்று இளம் மனதில் நீங்கள் லஞ்ச கலந்து விட்டீர்கள் சொன்னால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் அது மாறாது அதனால் நீங்கள் நல்லதையே நினைத்தால் நல்லதே நடக்கும் இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுடைய உள்ளத்தில் உருவாகக்கூடாது இப்போ அவன் மனசுல என்ன ஓடி தெரியுமா என்னம்மா டிபன் பாக்ஸ்ல எத்தனை எண்ணி வைக்கிறாங்க சரி அதுல எப்படியாவது 5 எண்ணம் வாங்கிடணும்னு சொல்லி எண்ணி பார்த்துட்டு அதை வாங்கி என்ன பண்ண போறாங்க சாப்பாடு வாங்கி வைக்கணும்ப்பா வீட்டுல போய் வச்சிருவேன் போற இடம்லாம் சாப்பாடு வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும் சரி ஐயா அப்ப பாருங்க எமே அழகா இந்த நந்தி தேவன் முகம் பார்த்து இந்த உப்புராதி சொன்ன போது சரி. பார்த்தா நந்தி தேவன் ஆமா அப்ப பிள்ளைகளே எமே நல்லது நினைத்தால் நல்லது நடக்கும் சரி. தீது நினைத்தால் தீது நடக்கும் சபாஷ் நீங்கள் எதை பற்றி கவலை கொள்ள வேண்டாம் சரி இதே மரத்தில் அமர்ந்திருங்கள் அம்மா நான் சென்று சரி கைலாச வரைக்கு சென்று சரிதான் உங்களுக்கு வேண்டிய வரங்களை வாங்கி வருவேன் சரி நான் சென்று வருவதற்குள்ளாகவே இந்த காடெல்லாம் ஒரு நாடாகவே காட்சி கொடுக்கும் சரி கண்டு மகிழ்வீர்கள் மகிழ்ச்சி என்று சொல்லிவிட்டு பாருங்கள் ஆஹா. பூரணமா நந்தி தேவர் உன் கைலாச மலை நந்தி தேவர் கையில் போடவே வைரவன் நாதன் கோவிந்தனோ. இந்த யானையே தேவரமரகமே, வீட்டிலே இந்த வேலையிலே சக்தி மாமாயும் தேவரமரகமே, நாட்டில் ஆளுரை தேவையே முட்டினா. Come on.